சுகன்யா கொடுத்த ஐடியாப்படி அரசி குமரவேல் கூட படத்துக்கு போகிறதுக்காக வீட்டில் போய் சொல்கிறாங்க. நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ஆனால் கோமதி சந்தேகமாகவே பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமையில் உனக்கு காலேஜ் கிடையாதுல்ல, நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவள் என்ன காலேஜ் போகிறன்ட்டு வேறு எங்கேயாவது ஊரை சுத்தவ போகிறான், அவள் எங்கேயும் போக மாட்டான், நீ போயிட்டு வாமா அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அரசி பைய எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க. பாண்டியன் கிட்ட சுகன்யா வந்து சொல்கிறாங்க, நான் எங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சுகன்யாவும் வெளியில் போகிறாங்க. குமரவேல், சுகன்யா, அரசி 3 பேருமே சேர்ந்து சினிமா தேட்டருக்கு போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டு படம் பார்த்துருவாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அரசியும் குமரவேலும் படம் பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாங்க. தேட்டருக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த நேரம் சரவணன் அங்கே வராரு. சரவணன் குமரவேல் கூட அரசி நிற்கிறத பார்த்துட்டு பதறி போய் ஓடி வந்து, என்ன பண்ணுறீங்க 2 பேரும், நீ எதுக்கு இங்கே வந்த, என் தங்கச்சியை எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி குமரவேலை பார்த்து கேட்குறாரு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற மச்சான் அப்படின்ட்டு குமரவேல் சொல்கிறாரு. இதை கேட்டு சரவணன் அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காரு. இதோட இந்த பிரமோ முடியுது.